Let's get the track, please. Oh, tenga. Itu macam sana. Oh, tenga. 1, 2, 1, 2, get on. Come on, Chennai, put your hands together. Kamu terkira kabase, nak mati sulit se. Sana putih sama pada nanti balase. Bisa berapa kabase, malah udah ni bese. Sampai pulau sarat putih nanti galase. Rani rani mereka sudah ada. Bukti kaki ini kata ada. Jab se aksi ini kata. Amin. Sabut ini nanuada. Tuan tuan yang ada suku ya, ini nama nama saya pun tidak mahu dia terbuat. Ini kalau si udah terila, ini yaru pada ini macam mana lagi macam tak terfikir apa sih? Nak mandi sulit sih, sana mungkin siapa pada nanti balase. Bisa berapa sih? Malah udah di bese, sampai tulen salah udah nanti galase. Thank you. கோரம் மாலின் விஜய் ஆண்டனி அழகிகளுடன் குத்தாட்டம். அதேதான் அதானப்பா. யூடியூப் டைட்டில் டைட்டில் ரெடி. இந்த கண்டென்ட் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? நான் என்ன சொன்னேன்னு சொல்லுங்க திருப்பி ஒரு தடவை. அதாவது கோரம் மாலின் நெக்ஸஸ் விஜய் பொதுமக்கள் மத்தியில் விஜய் ஆண்டனி அழகிகளுடன் குத்தாட்டம். தேங்க்யூ. குத்தாட்டம். சார் இது எல்லாரும் என்னோட ஃபேன்ஸ். தேங்க்யூ. இவங்க எல்லாரும் இன்ஃப்ளூயன்சர்ஸ். சூப்பரா பண்ணீங்க. உங்க ஸ்டெப் சூப்பரா இருந்துச்சு. ஆல்சோ நீங்க நல்லா ஐஸ்வர்யா எங்கப்பா இருங்க அது போல ஸ்டெப் ஆரம்பி. தேங்க்யூ. தம்பி நீங்க தானே கொடுக்க போனீங்க? தனியா போய் காட்டுங்க. யாருன்னா கொடுக்க போனீங்க? எப்படி அங்க போங்க. இப்போ மியூசிக் இல்லாம இதே ஸ்டெப் எப்படி பார்ப்போம். ரெடியா? 1 2 3 4. சூப்பர் தம்பி. ஐயோ ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கலாம். ஒரு பெரிய கைதட்டல் டான்சர்ஸ் அனைவருக்குமே ஒரு எனர்ஜி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அவருக்கு ஒரு வைப் நான் பார்த்தேன். சூப்பர் பா. தேங்க்யூ. Then they have few questions. Generally உங்களுக்கு கேட்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க இல்லையா? அது கேள்வி கேட்டிருக்கு. மைக். ஹாய் சார். யா. விஜய் ஆண்டனி சார் வந்து நிறைய பொண்ணுங்களை முடிக்க விடுங்க. அப்பா ஒரு நிமிஷம். இந்த மாதிரி இருக்க ஸ்பேஸ் விடலாமா? நீங்க சொல்லுங்க சார். எங்க ஸ்பேஸ் விடலாம்? 1000 பிரச்சனை பத்தி போவாங்க. அல்ல ஆடியன்ஸ்னா என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தேன். இல்ல நிறைய ரெஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்களா ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எப்படி பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆடியன்ஸ் முன்னாடி யாரை வேணா ப்ரப்போஸ் பண்ணலாம். அது ஏன் ஒரு பொண்ணு இந்த பொண்ணு இருக்கு. ஸோ விஜய் ஆண்டனி சார் ஒரு 90s கிட்டா ஒரு 80s கிட்டா ஒரு அழகான அளவு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா எப்படி பண்ணியிருப்பீங்க? நான் ஆக்சுவலாக என் ஒய்ஃபுக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணேன்றது நான் சொல்கிறேன்.
நான் கோச்சிட்டு போறாங்க. இல்லை இல்லை அவங்களுக்கு தான் பண்ணேன். ஓகே. நான் ஒய்ஃப் கிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்ணேன்றதை நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இங்கே வா, இப்போ நீங்கள் தான் என் ஒய்ஃபு. தேங்க்யூ. அப்போ என் ஒய்ஃபு பட்டு காட்டிமா வித் யர் பர்மிஷன் நான் உங்களுக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணேன்றதை நான் வந்து அப்படின்னா பண்ணி காட்டுறேன். உங்கள் வீட்டில் மாப்பிள்ளை ஏதாவது பார்த்துருந்தாங்கன்னா அதில் என் பேர் சேர்த்துக்கணும். அவ்வளோதான்ப்பா. என் ஒய்ஃப் பற்றி உங்கள் வீட்டில் மாப்பிள்ளை ஏதாவது பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அதில் என் பேர் சேர்த்துக்கன்னு சொல்லிட்டு அம்புலாம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்றது சொல்லிட்டேன். அதான் என்ன சொன்னாங்க சார்? சிரிச்சுட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? சிரிச்சுட்டு பேச ஆரம்பிச்சாங்க. எனக்கு தைரியம் வந்துச்சு. நான் ஃபர்தராக கண்டினியூ பண்ணி இப்போ சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள். பாட்டியம்மா என்ன சொன்னாங்கன்னு விட்டுருங்க. நான் உங்கள்கிட்ட கேட்டேன், நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? ஓகே, எங்கள் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன், பக்கத்தில் தான் வீடு. பாப்பா என்னப்பா இப்படி சொல்றீங்க? என்ன ஸ்பீட்டாக ஒரு பையன் சொல்கிறான், நீங்கள் ஸ்பாட்டில் ஏதாவது ரியாக்ட் பண்ணிட்டு போகணும்ல. சரி வாங்க போகலாம். அதான் தேங்க்யூ சரி தேங்க்யூ. அண்ட் அடுத்ததாக யுவர் நேம், உங்கள் பேர் ப்ளீஸ். பேர் திவ்யா காவி. நீங்கள் தானே இப்படி பண்ணீங்க? தனியாக பண்ணி காட்டுங்க. அந்த பசங்களை போட்டு செஞ்ச மாதிரி உங்கள் ஸ்டெப் நீங்கள் பண்ணி காட்டுங்க. தம்பி மெர்வின் எங்கே இருக்கார்? மெர்வின் நீங்கள் டப் ஸ்மாஷ் பண்ணுறீங்க. பாயில் பண்ணுறது டப் ஸ்மாஷ் இல்லை பீட் பாக்ஸ் எஸ் அதை பண்ணுறீங்க. அவங்க ஸ்டெப் பண்ணுறாங்க. சரி நான் வரேன்ப்பா. நம்ம கையை எஸ் ரெடி பீட் பாக்ஸ். சரி நாக்கு வச்சு ஐயோ அதுக்கான பீட் பாக்ஸ். சரி என் நாக்கு மடக்காது. ரெடி மைக் கொடுங்க. மைக் யா இப்போ என்ன பண்ணணும்? ஸ்டெப் பண்ணு. பண்ணு. நீங்கள் வந்து மைக் யா மைக் 1 minute சார். யா எஸ் ரெடி பீட் பாக்ஸ் பண்ண போறாரு. மியூசிக் பண்ண போய் அவங்க டான்ஸ் ஆட போறாங்க. அதாவது எனக்கு தெரிஞ்ச பீட் பாக்ஸ்லயே இப்போ வந்து செமையான பீட் பாக்ஸ். ரெடி சார்? ரெடி யா டீம் பாக்ஸ் இப்படியா? ரெடி. இப்படிதான் வைப்பாங்க. அதெல்லாம் கிடையாதா? இப்படி எஸ் ஓகே ரெடி. எஸ் 1 2 1 2 3 மாடி சுத்தா மனுஷன் தின்னா தோல்ல வச்சு மேல கட்டி அர்ற நாக்கு முக்கா மாடி சுத்தா மனுஷன் தங்கு வரலையே அர்ற நாக்கு முக்கா அர்ற நாக்கு முக்கா சென்னை கேட்கல. ரெடி தேங்க்யூ 1 2 3 ஸ்டார்ட். 1 2 3 4 அர்ற நாக்கு முக்கா அர்ற. தேங்க்யூ வெரி ஸ்போர்ட்டிவ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அண்ட் அந்த பக்கம் நிறைய பேர் இருக்காங்க. ப்ளீஸ் மைக் ஹலோ சார். ஹாய். பிக்கெஸ்ட் ஃபேன் உங்களுக்கு. இந்த ஏஜ்லயே எங்களுக்கு இன்னும் க்ரஷ் மெட்டீரியலாவே இருக்கீங்க. என்ன சொன்னீங்க? க்ரஷ் மெட்டீரியல் சார். இந்த ஏஜ்ல என்ன? ஆமா சார். என் வயசு என்ன ஆகுது? சார் சரி தம்பி காலேஜ் முடிச்சு வந்துட்டோம் தெரியுமா? அப்படியே சார். ஆமாப்பா. சார் எனக்கு தெரியாம போயிடுச்சு சார். என்ன ஒரு 27 28? ஆமா. ஓகே அப்போ ஓகே சார். ஆமா நம்ம உங்களுக்கு எனக்கு 2 ஏஜஸ் தான் தெரியும். 2 வயசு தான் வித்தியாசம். எஸ் ஆக்சுவலி எனக்கு இப்போ என்ன உங்ககிட்ட பர்சனலாக கேட்கணும்னு தெரியும். நீங்கள் நிறைய ரொம்ப வருஷமாக சினி ஃபீல்டில் இருக்கீங்க, நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கீங்க. எல்லாமே உங்ககிட்ட தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆஸ் இன்ஃப்ளூயன்சஸாக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நீங்கள் எங்ககிட்ட என்ன கேட்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லா பொண்ணுங்களும் மொத்தமாக வாங்க. இங்கே வாங்க. நீங்கள் எல்லாம் கேர்ள்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க ஓகேவா? பாய்ஸ் இங்கே வாங்க. மொத்தமாக வரீங்க. நான் இவங்க சார்பாக இங்கே நிற்கிறேன். கேர்ள்ஸ் அங்கே போங்க. கேர்ள்ஸாக நாங்கள் நிற்கிறீங்க. தம்பி உங்களுக்காக தான் கேட்குறேன். என் மனசில் எந்த பர்சனல் கேள்வியும் கிடையாது. உங்களுக்காக கேட்குறேன் தம்பி. இவங்க கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? பசங்கிட்ட உங்களுக்கு என்ன தான் வேணும்? பசங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது உங்களுக்கு என்ன வேணும்னு கேள்வி. பசங்களை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும்? ஐ மீன் நானும் பசங்க தான். பெரிய பையன் சின்ன பையன் எல்லாம் ஒன்றா நிற்கிறோம் ஓகேவா? என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? பசங்க கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வேணும்? ஒழுங்கா ஒரே கேர்ள் ஃப்ரெண்டோட இருங்க அப்படி சொல்றாங்க. ஓகே அது ஒரே பாய் ஃப்ரெண்ட்ஸோட இல்லை. சரி இப்போ நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸே வச்சுக்கூடாதா? அதான் பண்றோம். இல்ல ஒரு நிமிஷம் ஸ்டாப். அதானே பண்றோம். பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெச்சா பிரச்சனை இல்லையா உங்களுக்கு? வச்சுக்கோங்க. நாங்களும் வச்சுக்கோங்க. நீங்க வாங்க ஹாய் பாய்ஸ். எனக்கு பார்த்தாங்க. நாங்கள் வரோம் தம்பி. அவங்க என்ன வேணா பேசலாம். நம்ம பேசும்போது பார்த்து பேசணும் ஓகேவா? படத்துக்கு பேசக்கூடாது.
ஒழுங்கு கேட்டாங்க இல்லையா? சத்தமா பேசு, போல்டா பேசு. நம்மள ஒழுங்கா இருக்கணும்னு சொல்லி கேட்டாங்க இல்லையா? ஆமா. நம்ம ஒழுங்கா தான் இருக்கும். அவங்க எதுவும் வாங்க போனா நம்ம போய் நம்ம பின்னாடி எனக்கு தெரியல. புரியல புரியல. அதாவது அவங்க இப்போ பாய் ஃப்ரெண்ட் கேட்குறாங்க இல்லையா? அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பாய் ஃப்ரெண்ட்னா பையன் ஃப்ரெண்டு. ஆமா. ஃப்ரெண்ட் வச்சுக்கலான்னு கேட்குறாங்க இல்லையா? அதே மாதிரி நாமளும் வச்சுக்கலாம்ல. Okay. ஒழுங்கா தான் நம்ம வச்சுக்கிறோம். நம்ம ஓகே தான், ஓகே சொல்லிட்டாங்க. தம்பி ஓகே சொல்லிட்டாங்க. ஆமா, நீங்க தான் வாய் கொடுத்து அவங்க பாடுங்க. லவ்வுக்கு ஓகே சொன்னாங்கன்னா சார் அவர் என்ன சொன்னாரு? சரி, வேற என்ன எதிர்பார்க்குறீங்கப்பா பசங்களுக்கு? ஆக்சுவலா எல்லாம் இருந்தா போதும், லாயல்னா என்னப்பா? உண்மையா இருக்கணும். உண்மையானா எப்படி? நான் இப்போ என்னை பார்த்தா ஏதாவது தெரியுதா? என்னை பார்த்தா ஏதாவது தெரியுதா? நான் உண்மையா இருக்கேனா இல்லையா சொல்லுங்க. என்ன மாதிரி இருந்தா ஓகேவா? ஓகே சார். நான் யாருன்னு தெரியுமா? என் ஹிஸ்டரி தெரியுமா? உங்க வைஃப் கேட்டா தெரிஞ்சிடும் நினைக்கிறேன் சார். உங்க வைஃப் கிட்ட மைக் கொடுத்தா தெரிஞ்சிடும். சரி பா. இல்ல நிலான்னா கரை இருக்கும், ஓகேவா? இல்ல கரை இல்லாத நிலா பார்த்துருக்கீங்களா? நிச்சயமா இல்ல. ஆனா பாய்ஸ்க்கு முன்ன பின்ன இருக்கும், உங்ககிட்டயும் முன்ன பின்ன இருக்கும். லைஃபே வந்து இம்பர்ஃபெக்ஷன் தான். பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க, தலைவலி வந்துடும், பைத்தியம் பிடிச்சிரும். பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க, அந்தந்த பொருளை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கங்க. பாய்ஸ்னா குறை இருக்கும், நிலானா கரை இருக்கும், பொண்ணுங்களுக்கு அப்படிதான், ஓகேவா? நிலால கரை இருக்குமா? என்ன ஆனாலும் கிவ் அப் பண்ணாம இருக்கணும் சார். அது பசங்களா இருந்தாலும் பொண்ணுங்களா இருந்தாலும். கிவ் அப் பண்ண என்னமா? விட்டு கொடுக்காம இருக்கணும். கண்டிப்பா விட்டு கொடுக்காம பிடிச்சிக்கிட்டே இருக்கணுமா கையை? இல்ல சார், இப்போ நீங்க தான் என் ஹஸ்பண்ட் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம்னா என்ன ஆனாலுமே நீங்க தான் ஹஸ்பண்ட். நீங்க தப்பு பண்ணா கேட்கலாமா? அது கேட்கணும் சார், அது திருத்தணும். தப்பு பண்ணா கேட்கணும், திருத்தணும். பட் என்ன ஆனாலும் விட்டு கொடுக்காம இருக்கணும். சரி, விட்டு கொடுக்கூடாது தம்பி, ஓகேவா? மேட்ரு சால்வ்டு. இனிமேல் உலகத்தில் பிரச்சனையே இருக்காது, புரிஞ்சுச்சா? நோ ப்ராப்ளம். Super sir, தேங்க்யூ super sir. தேங்க்யூ. அவங்க கிட்ட ஏதாவது எதுவும் கேள்வி இல்லையா? தேங்க்யூ. நீங்கம்மா? தேங்க்யூ தேங்க்யூ. ஐஸ்வர்யா, ஏன் ஓடாம போறீங்க? வாங்க, நீங்களும் பெண் தானே, வாங்க. சார் பெண் தானே, பெண் சாஃப்டா இருக்கேன்னு நினைக்காதீங்க. நாங்க கொஞ்சம் ரகடா சார். ஐஸ்வர்யா நிச்சயமா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம ஐஸ்வர்யா கிட்ட கேட்கலாம். அவங்க தமிழ்ல நீங்க கேளுங்க சார் கிட்ட என்ன கேட்க நினைக்கிறீங்க? சார் எல்லாத்தையும் அவங்களா கேட்டு முடிச்சிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி as an actor நிறைய விஷயங்கள் இருக்குல்ல சார் கிட்ட. சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ தேங்க்யூ 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 தேங்க்யூ. உண்மையாலே ஒரு பொண்ணு தனியாக இருக்கும்போது, ஒரு புது ஒரு சிட்டியில் இருக்கும்போது நிறைய ஆப்வியஸ்லி பிரச்சனை சந்தி, ஒரு பெரிய பெரிய படங்கள் பண்ணும்போது அது நம்ம அப்பாவுக்கு எனக்கு ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு நாள் எனக்கு தோணுச்சு, நாங்களாம் எதுவுமே இல்லை சார். இல்லை பையன் சார் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். தேங்க்யூ. யாருமே ஒன்றும் இல்லை, எல்லாருமே ஒன்று தான். தேங்க்யூ 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 ஐஸ்வர்யா சார், ஒரே ஒரு விஷயம். இப்போ வந்து அதே மாதிரி உங்களுக்கு அவங்ககிட்ட ஏதாவது கேள்வி இருக்கா? நமக்கு ஒன்றும் இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. சார், இப்போ வந்து ஒரு படம் பண்ணுறோம். படம் பண்ணுறோம். ஒரு டைரக்ட் பண்ணுறதே கஷ்டமான விஷயம். டைரக்ட் பண்ணி, மியூசிக் பண்ணி, எடிட் பண்ணி, நடிச்சு, ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி எல்லாமே பண்ணுறது கஷ்டமாக இருக்கா? இல்லை வந்து ஒரு மாதிரி ஜாலியாக சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு பண்ணுறீங்களா? ஈஸி தான்ப்பா, ஈஸி தான், ரொம்ப ஈஸி. ஆமாம் ஆமாம். இன்னொரு கொஸ்டின், இப்போ நிறைய வளர்ந்து வர மியூசிக் நம்ம ட்ரை பண்ணணும், தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கணும், வந்துடும் கண்டிப்பாக. இப்போ நிறைய வளர்ந்து வர மியூசிக் டைரக்டர்லாம் இருக்காங்க. சரி, நம்ம மறுபடியும் மியூசிக்லேயே போனால் நம்ம அவங்ககிட்ட வந்துட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை நம்ம இதே ஃப்ளோவில் போகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இதே ஃப்ளோப்பா, இதே ஃப்ளோ நல்லா இருக்குல்ல, செமையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. இதே ஃப்ளோ ஜாலியாக தேவையான மியூசிக் பண்ணிக்கலாம், தேவையான அடிச்சுக்கலாம், தேவையான ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணி எதுவும் இல்லை, என்ன வேணால் பண்ணலாம். ஓப்பன் சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சார் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. அதாவது அத்தான் கூப்பிடுங்க, ஃபங்க்ஷன் லீவ் வரைக்கும் ஆகுது. சரி, நீங்கள் தானே அத்தான் கூப்பிட்டீங்க, நான் பாட்டுக்கு 7 போயிருக்கேன். ஸோ வைப்பு தான் அத்தான் வார்த்தை தான். ஓகே நிறைய டிரெக்டர்ஸ் நிச்சயமாக அவங்களை அப்ரோச் பண்ணியிருப்பாங்க நிறைய படங்களுக்கு. பட் உங்களோட சாய்ஸ் ஆஃப் சினிமா அப்படின்னு வரும்போது எல்லாருமே வந்து ஒரே ஒரு விஷயம் கேட்க நினைக்கிறோம். நீங்கள் நிறைய டெபியூ டிரெக்டர்ஸ் இப்போ தனா சார் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் நிறைய நியூ கமர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கேள்விப்படுறோம். அது ஏன் சார் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஸ்கிரிப்ட்லேயும் கிரியேட்டிவ்லேயும் இவ்வளோ பெரிய ஒரு லிஸ்ட் வச்சுருக்கீங்க தாண்டி வரதுக்கு வாய் சொல்லுங்கள். நியூ டேரக்டர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஃபஸ்ட்டு படம் வந்து அவங்க வந்து கோடிகளை காசு போட்டுருவாங்க, ஈஸியாக எல்லாரும் பண்ண மாட்டாங்க. எனக்கு வந்து அவங்க மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது. ஃபஸ்ட்டில் எல்லாருமே பர்ஃபெக்ட் எடுத்த உடனே பெரிய பெரிய லெவலில் படம் பண்ணி நினைக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு படம் பண்ணுற எல்லா டேரக்டர்ஸும் ஒரு சின்ன ஃப்ளா இருக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ணி கேட்குறேன். ஆடியோ வரலப்பா தம்பி, ஆடியோ வருதா? அங்கே வரலையா? கேமரா ஓகேவா?
புரியல கேமரா வெயிட் பண்ணணுமா இதெல்லாம் ஒரு மைக் இல்ல தம்பி மைக் அந்த மைக் வர கம்பேர் பண்றாங்க நாங்க வரோம் இல்ல வேணாம் வாங்க வச்சீங்கன்னா எப்படி ப்ரோ மைக் வரும் கேமராக்கு வர ஆடியோ ஒர்க் ஆகலையா ஒரு 5 நிமிஷம் நம்ம வேற ஏதாவது விஷயம் பேசிட்டு இருக்கலாமா சார் அதுக்கு சரி நான் ஆரம்பத்துலேருந்து யார் வேணா கிஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன் யாரையும் சரி வரிசையா ஒன் பை ஒன்னா வாங்க நீங்க ஆடியோ ஓகேனா சொல்லுங்க அது வரைக்கும் நான் என்ன கிஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க ஐயா கொடுங்க யார் வேணா கொடுக்கலாம் அது வருதுமா நீங்க படம் பிடிக்கலாம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா